எயித்து சம் பார்ப்போம். ஸோ சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த அரித்மெட்டிக் மீன் ஆஃப் த ஃபாலோவிங் டேட்டா யூஸிங் ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட். ஓகேவா? ஸோ மொத்தம் 3 மெத்தட்ஸ் இருக்குது. என்னென்ன டைரக்ட் மெத்தட், அசியூம்டு மீன் மெத்தட், ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட். ஓகேவா? ஸோ இதெல்லாம் 5 மார்க்கில் கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஏஜும் நம்பர் ஆஃப் பர்சன்ஸும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ நம்ம எப்படி எழுதிக்குவோம், முதல்ல எப்போதும் போல் காலம் வைஸ் எழுதிக்குவோமா? ஸோ ஏஜ் வச்சு நம்ம என்ன பண்ணணும், எக்ஸு கண்டுபிடிக்கணும். ஸோ அடுத்து வந்துட்டு நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் அப்படிங்கிறது தான் வந்துட்டு என்னது, எஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அடுத்தது இதில் வந்துட்டு என்ன தேவை, ஏ கண்டுபிடிக்கணும், அடுத்து சி கண்டுபிடிக்கணும். ஏ அப்படிங்கிறது வந்துட்டு அசியூம்டு மீன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சி அப்படிங்கிறது வந்துட்டு இதில் காமனாக இருக்க, அதாவது காமன் ஸ்பேஸ். ஓகேவா? ஸோ இப்போ ஏஜ் வந்துட்டு இப்போ நம்ம என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஏஜ் கொடுத்துருக்கதை ஃபஸ்ட்டு வரிசையாக எழுதிக்கலாம். ஸோ இப்போ கொடுத்துருக்க இதை வச்சு நம்ம எக்ஸை கண்டுபிடிக்கலாமா? ஸோ எக்ஸ் அப்படிங்கிறது இது ரெண்டுத்துக்கும் சென்டரில் இருக்கிறது. ஸோ இது மூணுத்துக்கும், இந்த 2 நம்பருக்கும் நடுவில் என்ன நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 15க்கு அப்புறம் என்ன 16, 17, 18. ஓகேவா? ஸோ அப்போ நடுவில் இருக்க நம்பர் என்ன 17. ஸோ அதே மாதிரி இதுக்கு நடுவில் வந்துட்டு என்ன இருக்குது 20, 21க்கு அப்புறம் 22, 21, 22, 23. ஸோ அப்போ 22 தான் நடுவில் இருக்குது. ஸோ அடுத்து 25க்கு அப்புறம் 26 விட்டு 27 வந்துட்டு நடுவில் இருக்குது. அடுத்தது 32, இதில் வந்துட்டு என்னது 37, இதில் 42. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு என்னது எக்ஸோட வேல்யூஸு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டி கண்டுபிடிக்கணுமா? டி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், எக்ஸ்லேருந்து, அதாவது 17லேருந்து ஏ வந்துட்டு என்ன அப்படின்னா, இதில் சென்டர் பாயிண்ட் தானே ஏ. ஸோ அப்போது ஒன்று நம்ம 27 எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா 32 எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ 2 நம்பரில் எது வேணாலும் நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். ஸோ அப்போ நம்ம வந்து 32 எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 32. ஓகேவா? ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 32. காமன் இன்டர்வல். ஸோ இதுக்கும் நடுவில் மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் வந்துட்டு கேப் இருக்குது, 4 நம்பர்ஸ் கேப் இருக்கா? ஸோ சி இஸ் ஈக்குவல் டு என்னது 4. ஓகேவா? ஸோ 17 மைனஸ் 32 டிவைடட் பை 4. ஓகேவா? இப்போ 17ல் 32 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 15. ஸோ மைனஸ் 15 டிவைடட் பை 4. ஸோ 15 டிவைடட் பை 4 அப்படிங்கிறப்ப கேன்சல் பண்ணலாமா? ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், மைனஸ் 3 4s are 12. ஸோ பேலன்ஸ் வந்துட்டு எவ்வளோ இருக்கும், 3 இருக்கும். ஸோ ஒரு பாயிண்ட் வச்சிட்டதுனால ஒரு 0 சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா 6 4s are 24, 7 4s are எவ்வளோ 28. ஸோ பேலன்ஸ் வந்துட்டு 2. ஸோ 5 4s are 20. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு டி வந்துட்டு என்ன கிடைக்குது, மைனஸ் 3.75 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. ஓகேவா? ஸோ எஃப்டி வந்துட்டு அடுத்தது மல்டிப்ளை பண்ணி போடுவோம். ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது பாருங்கள். ஸோ அப்போ 22, அப்போ 22 மைனஸ் 32 டிவைடட் பை 4. ஓகேவா? ஸோ 22ல் 32 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ 10. ஸோ மைனஸ் 10 டிவைடட் பை 4. ஸோ 10 டிவைடட் பை 4 அப்படிங்கிறப்ப 10 வந்துட்டு எத்தனை டைம்ஸ் வரும், 2 4s are வந்துட்டு எவ்வளோ 8. ஸோ பேலன்ஸ் வந்து 2, ஒரு பாயிண்ட் வச்சுட்டு 0 சேர்த்தோம் அப்படின்னா 5 4s are எவ்வளோ 20. ஸோ மைனஸ் தானே வேணும். ஸோ மைனஸ் 2.5 இதோட வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது கேப் விட்டு எழுதிக்காங்க. ஸோ இது நம்ம எழுதுகிறப்போ கொஞ்சம் வரிசையாக எழுதிக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு 27லேருந்து 32 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், மைனஸ் 5. ஸோ மைனஸ் 5 டிவைடட் பை 4. ஓகேவா? ஸோ 5 டிவைடட் பை 4, 1 4 is 4, பாயிண்ட் வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 0 சேர்த்துக்கலாம். ஸோ 10. ஸோ 10 வந்துட்டு எத்தனை டைம்ஸ் வரும், 2 4s are 8. ஸோ ஆல்ரெடி இதனால ஒரு 5 4s are 20. ஓகேவா? ஸோ மைனஸ் 1.25. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு 32. ஸோ இப்போ 32 மைனஸ் 32 அப்படிங்கிறப்போ டிவைடட் பை 4. ஸோ 32ல் 32 போயிடுச்சுன்னா எவ்வளோ 0. 0வோட எதை டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன தான் கிடைக்கும், 0 தான் கிடைக்கும். அடுத்து வந்துட்டு என்னது 37. ஸோ 37ல் 32 டிவைடட் பை 4. ஸோ 37ல் 32 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ 5. ஸோ 5 by 4. ஸோ 5 by 4னா என்ன ஆன்சர் 1.25. ஸோ நெக்ஸ்ட்டு 42 மைனஸ் 32 டிவைடட் பை 4. ஸோ 42ல் 32 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ 10. ஸோ 10 by 4 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம் 2.5 அப்படின்னு சொல்லிட்டு, இதில் ப்ளஸ் சிம்பிள் அப்படிங்கிறதுனால ப்ளஸ்ஸு. ஓகேவா? ஸோ அப்போ எஃப் இன்ட்டு டிஆ. ஸோ அப்போ இது என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா எஃபோட டி, அதாவது இந்த நம்பர்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 4ஓட மைனஸ் 3.75 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் 15. ஓகேவா? ஸோ அடுத்து 20யோட மைனஸ் 22.5 மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 15. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு 30யோட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 47.5. ஸோ மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ். 0வோட எதாவது மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு என்ன தான் கிடைக்கும், 0 தான் கிடைக்கும். அடுத்து 10 இன்ட்டு 1.25 வந்துட்டு எவ்வளோ 12.5. ஸோ அடுத்தது 9 இன்ட்டு 2.5 வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 22.5. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும், எஃப் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கணுமா? ஸோ இதுதான் எஃப். ஸோ சமேஷன் எஃப் ஆட் பண்ணி வச்சுக்கிறோம். அடுத்து வந்துட்டு என்னது, சமேஷன் எஃப்டி.
ஓகேவா. ஸோ இதை ஆட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா. ஸோ சம்மேஷன் எஃப் இதெல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 105 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸோ முதல்ல ப்ளஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ வருது, 0 பேலன்ஸ் 1 5 35 வருது. ஓகேவா. ஸோ இப்போ இதே மாதிரி மைனஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ வரும், அதிகமாக தான் வரும். ஸோ 0.5 12க்கு 2 பேலன்ஸ் 1 10 11 ஸோ 112.5. ஓகேவா. ஸோ அப்போ இதுலேருந்து மைனஸ் பண்ணலாமா, மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 77.5. ஸோ பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ் அப்படிங்கிறதுனால -77.5. ஓகேவா. ஸோ புரிஞ்சுதா. ஸோ எழுதுகிறப்ப இதை கொஞ்சம் நல்லா கேப் நல்லா இதுக்கெல்லாம் பெருசாக விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளால நேரம் எழுத முடியும். ஓகேவா. ஸோ அப்போ ஃபார்முலா எழுதிக்கலாம். ஸோ ஃபார்முலா வந்துட்டு என்னது, x bar is equal to a plus summation fd divided by summation f into c. ஓகேவா. ஸோ ஏங்கிறோட வேல்யூ வந்துட்டு என்னது 32. ஸோ 32 ப்ளஸ் எஃப்டி வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், -77.5 டிவைடட் பை சமேஷன் எஃப் வந்துட்டு எவ்வளோ 105 இன்டூ சி கிளாஸ் ஆஃப் இன்டர்வல் வந்துட்டு எவ்வளோ 4. ஓகேவா. ஸோ இப்போ இதை நம்ம பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 32 ப்ளஸ் ஸோ இதை எடுத்து கேன்சல் பண்ண முடியுமா. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்குது, கீழே ஒரு 0 சேர்த்துக்கலாம். அப்போ இது வந்துட்டு என்னது 775 ஆகிடும். ஸோ இப்போ 5 டேபிளில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 210. ஸோ இதை கேன்சல் பண்ணுறப்போ 15 is 5 5 5s are 25 மறுபடியும் 5 5s are 25. ஸோ 155 கிடைக்குது. மறுபடியும் 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். ஸோ 4 5s are 20 2 5s are 10 ஸோ 3 5s are 15 1 5 is 5 ஸோ 31/42. ஸோ வேறு எதாவது கேன்சல் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா கேன்சல் பண்ணலாம், இல்லை நீங்கள் டிவைட் பண்ணி போட்டு பார்க்கலாம். ஓகேவா. ஸோ அப்படி இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு எவ்வளோ வரும், 1 4 is 4 3 4s are 12 124. இதை வந்து 42 டேபிளில் வந்துட்டு நம்ம டிவைட் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ இப்போ 42 அப்படிங்கிறப்போ 2 டைம்ஸ் போடுவோமா, என்ன வரும், 3 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா இதை விட அதிகமாக போயிடும். ஸோ அப்போ 2 டைம்ஸ் போடலாம். 2 2s are 4 4 2s are 8. ஸோ அப்போ பேலன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ 0 40. ஓகேவா. ஸோ ஒரு பாயிண்ட் வச்சுட்டு ஒரு 0 சேர்த்துக்கலாம். ஸோ 9 டைம்ஸ் போடுவோம். 9 2s are 18, 8 பேலன்ஸ் 1 9 4s are 36 37 ஸோ 378. பேலன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ 2. இதுலேருந்து 40ல் 37 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ 40 கிடையாது. ஸோ இப்போ இது வந்து 10 இது வந்து 9 இது வந்து 3. ஸோ 9ல் 7 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ 2. ஓகேவா. ஸோ இப்போ 220. ஸோ ஒரு பாயிண்ட் ஆல்ரெடி வச்சதுனால ஒரு 0 சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு 5 டைம்ஸ் போட்டு பார்ப்போமா. ஸோ 5 2s are 10க்கு 0 பேலன்ஸ் 1 5 4s are 20 20 + 1 21. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு போய்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ 2.95. ஓகேவா. ஸோ சிம்பிள் என்ன, மைனஸ். அப்போ 32 - 2.95. ஓகேவா. ஸோ 32ல் 2.95 போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு பேலன்ஸ் எவ்வளோ கிடைக்கும், 32ல் 2.95. ஓகேவா. ஸோ 10 இது வந்து 9 இது 1 ஸோ இது 2 ஆகிடும், இது 11 ஆகிடும். 10ல் 5 போயிடுச்சுன்னா 5 9ல் 9 போயிடுச்சுன்னா 0 11ல் 2 போயிடுச்சு அப்படின்னா 9 ஸோ 29. ஸோ அப்போ 29.05 அப்படிங்கிறது தான் இதுக்கான அரித்மெட்டிக் மீன். ஓகேவா. புரிஞ்சுது அந்த சமயம் எப்படி போட்டிருக்கோன்னு. ஸோ நான் டிவைட் பண்ணி காமிச்சதுனால தான் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன், மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.